ஏறத்தாழ 38 ஆண்டுகளுக்கு பிறகு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அவசர நிலைமை, எமர்ஜென்சி என்கிற அந்த கொடுமையான காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து சொல்லுவதற்காக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பெரும் குளறுபடி நடந்து கொண்டிருந்தது. கட்சியினுடைய மூத்த தலைவர்களெல்லாம் இந்திரா காந்தியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பாக இருந்த காரணத்தினால் ஜனாதிபதி தேர்தலிலே ஏற்பட்ட குளறுபடி காரணமாக அன்றைக்கு 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைக்கப்பட்டு, ஒன்றுக்கு காமராஜருடைய தலைமையிலே பெருந்தலைவர்கள் எல்லாம் சிண்டிகேட் காங்கிரஸ் என்றும், இந்திரா காந்தியினுடைய தலைமையிலே இந்திரா காந்தி காங்கிரஸ் என்கின்ற பெயரிலும், இன்றைக்கும் இருக்கின்ற காங்கிரஸுக்கு பெயர் இந்திரா காந்தி காங்கிரஸ் தான், காங்கிரஸ் கட்சி அல்ல. ஆக இரண்டாக பிரிந்ததற்கு பிறகு அன்றைக்கு நடந்த பங்களாதேஷ் யுத்தத்தில் இந்திரா காந்தி முழுமையாக பங்களாதேஷுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் 71 நடந்த பொது தேர்தலிலே அமோக வெற்றி பெற்றார். சிண்டிகேட் காங்கிரஸ், காமராஜனுடைய ஆதரவோடு இருந்த காங்கிரஸ் தோல்வியுற்றது. வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் ஆடிய ஆட்டம் நம்முடைய ஜெயலலிதாவினால் கூட ஆட முடியாது, அவ்வளவு வெறித்தனமாக ஆடினார். அந்த ஆட்டத்திலே பெரும் இன்றைக்கு அண்ணா ஹசாரி போன்றவர்களெல்லாம் ஊழல் பற்றியெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, இது போன்று சுதந்திர போராட்டத்திலே முன்னின்று நேருக்கு இணையாக இருந்த தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையிலே பீகாரிலே மாணவர் எழுச்சி மிகப்பெரிய அளவிலே நடந்தது. லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய இயக்கத்திலே சேர்ந்துதான் அன்றைக்கு காங்கிரஸை இந்திரா காந்தியை எதிர்த்து ஒரு பெரும் இயக்கம் 1973-74 நடந்து கொண்டிருந்த நேரம். அப்பொழுதுதான் அலகாபாத்திலே நடந்த தேர்தல் செல்லாது என்று போடப்பட்ட வழக்கிலே அலகாபாத் உயர்நீதிமன்றம் தேர்தல் செல்லாது என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்துதான் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கிருஷ்ணய்யர் அவர்கள் கொடுத்த இடைக்கால அந்த உத்தரவின் பேரில் அவர் தொடர்ந்து இருந்தார் என்பதையெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். எமர்ஜென்சியை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த நாட்டிலே எந்த கட்சியும் தன்னுடைய கட்சிக்கு எதிராக அணிவகுக்க கூடாது, மக்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும், அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெறியின் காரணமாகத்தான் அன்றைக்கு அந்த எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. அதற்கு துணையாக இருந்தவர் அவருடைய மகன் மறைந்த சஞ்சய் காந்தி. அவர் இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்கு பிறகு இதற்கு முன்பு நடந்த சில ஊழல்கள் தான் இங்கே முக்கியம். எவ்வளவு கேவலமாக அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஸ்டேட் வங்கியில், பாரத் வங்கி என்கிற ஸ்டேட் பேங்கில் கணக்கில் வராத முடங்கி போன, அதாவது வாரிசுகள் இல்லாமல் முடங்கி போன அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கணக்குகள், அது கோடிக்கணக்கிலான பணங்கள் இருந்தது. யாரும் அதை கிளைம் பண்ண முடியாது, ஏனென்றால் வாரிசுகள் இல்லை, அதை போய் அந்த பணத்தை எடுக்க முடியாது. நகைகள் எல்லாம் வைத்து அதை கடனை மீட்க முடியாமல் போனவர்கள் பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு, சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு திரும்ப பெறாமல் இறந்து போனவர்கள் பணம் எல்லாம் அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கில் இருந்தது. அதையெல்லாம் இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியே மாற்றம் செய்யப்பட்டு விட்டது.
மாற்றம் செய்கிற நேரத்தில் ஸ்டேட் வங்கியிலே டெல்லியிலே இருந்த ஒரு அதிகாரி நகர்வாலா, அவர் இதற்கு ஒத்து வரவில்லை. இந்த பணம் அவருடைய பேங்கில் இருந்து மாறிக்கொண்டு செல்வதை அவர் ஆதரிக்கவில்லை, கையெழுத்து போட மறுத்து விட்டார். ஆனாலும் பணம் போய்விட்டது. இதை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் நகர்வாலா தன்னுடைய இளம் மனைவியுடன் மோட்டார் பைக்கில் தாஜ்மஹாலுக்கு போய்விட்டு வருகிறார். மாலை நேரத்தில் வருகின்ற அவருடைய பைக்கில் இராணுவ வண்டி மோதி 2 பேரும் அதே இடத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு, தெரிந்து கொள்ளுங்கள். நகர்வாலாவை கொலை செய்தது இந்திரா காந்தியா இல்லையா என்பது அன்றைக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்தது. இது எல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான், இது எல்லாம் வெளியே சொல்லாமல் இருப்பதை தடுப்பதற்காகத்தான் எமர்ஜென்சி என்று கொண்டு வரப்பட்டு அத்தனை பேர்களுடைய வாய்களும் மூடப்பட்டன. இந்தியா முழுக்க மேறத்தால 1 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். விசாரணை கிடையாது. அந்த சட்டத்திற்கு பெயர் மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு போட முடியாத காரணம், எமர்ஜென்சி வந்தவுடன் அரசியல் சட்டம் முடக்கப்பட்டு விட்டது. ஆக தமிழ்நாட்டை தவிர அன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்டவுடன் பத்திரிகைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. பத்திரிகைகள் வரலாம், ஆனால் அதில் வருகின்ற செய்திகள் அரசியல் சம்பந்த செய்திகள் எதுவுமே வரக்கூடாது. 31ஆம் தேதி அன்றைக்கு இரவு நடந்த நிகழ்ச்சி, 1ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி, பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்த சென்னை சிறையிலே நடந்த நிகழ்ச்சியை மட்டும் நான் உங்களுக்கு சற்று சுருக்கமாக சொல்லுகிறேன். சம்பத் அவர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 8:30 மணி ஆகிவிட்டது. நண்பர்களே, 31ஆம் தேதி அன்றைக்கு நான் என்னுடைய கிராமத்திற்கு, திருப்பூர் அருகில் இருக்கிற கிராமத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம். என்னுடைய திருமணம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மணியம்மையாருடைய தலைமையிலே திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. அதற்குரிய ஏற்பாட்டை செய்துவிட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்றைக்கு சென்னைக்கு வந்து விடலாம் என்பதற்காக வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இரவு செல்கிறேன். நான் சென்ற அன்றைக்கு 31ஆம் தேதி அன்றைக்கு இரவு சென்னையிலே இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் 12 பேர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பலர், ஆற்காடு வீராசாமி, ஸ்டாலின், செட்டிபாபு, சீதாபதி என்று ஏறத்தாழ 100 பேர், அதுபோக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் ஹரிபாபு இன்றைக்கு இருந்து விட்டார். காங்கிரஸ் கட்சி சிண்டிகேட் காங்கிரசினுடைய தலைவர்கள் பலர், இப்படியாக ஏறத்தாழ 160 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு, இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் முழுவதும் கமிஷனர் ஆபீஸில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். பத்திரிகைகளுக்கெல்லாம் அன்றைக்கு உத்தரவு போடப்பட்டு விட்டது. அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும் போடக்கூடாது. யார் யார் கைதானார்கள் என்கிற விவரம் கூட போடக்கூடாது. கைதானவர்களுடைய பட்டியலே கிடையாது. முரசொலியில் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்றைக்கு ஒரு யுக்தியாக போட்ட செய்தி, கைதானவர்களுடைய பெயரையெல்லாம் போட்டுவிட்டு இவர்கள் எல்லாம் அண்ணா சிலைக்கு, அண்ணா சமாதிக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் அன்றைக்கு வர இயலாதவர்கள் என்ற பெயரிலே தலைப்பிலே போட்டு அந்த பெயர்களை போட்டார்கள். கைது செய்யப்பட்டு அன்றைக்கு அடைத்து வைக்கப்பட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு சென்னை மத்திய சிறைக்கு இன்றைக்கு எடுத்து விட்டார்கள்.
பார்க் ஸ்டேஷனுக்கு பின்பக்கத்தில் இருந்த சிறை, ஏறத்தாழ 100 ஆண்டு காலம் கண்ட அந்த சிறை, அந்த சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார்கள். அடைப்பதற்கு முன்பு காலையிலேயே சிறை அதிகாரிகளுக்கு சொல்லிவிட்டார்கள், இன்றைக்கு இரவு ஏறத்தாழ 160 பேர் கைது செய்யப்பட்டவர்களை இங்கு கொண்டு வருகிறோம், அவர்களை அடைப்பதற்கு உரிய இடத்தை வைத்திருக்கவும் என்று சொல்லி உத்தரவு போனது. சிறை அதிகாரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே 9ஆம் பிளாக் என்ற ஒரு பிளாக், நான் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு அன்றைக்கு சிறைக்கு சென்ற பொழுது எனக்கு சிறையிலே பல இடங்கள் எல்லாம் தெரியும். ஏறத்தாழ 15 நாட்கள் அன்றைக்கு இருந்தோம். அந்த சிறை எல்லாம் எங்களுக்கு தெரியும். 9ஆம் பிளாக் என்பது குஷ்டரோகிகள், பிச்சைக்காரர்களை பிடித்து அவர்களை அடைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடம் 9வது பிளாக். அந்த 9வது பிளாக்கிலே இரவிலே கூட வெரண்டாவில் கூட விளக்குகள் கிடையாது, முழுமையாக இருட்டாக இருக்கும். ஏனென்றால் குஷ்டரோகிகள் ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொருவருடைய உடலிலும் பல இடங்களில் காயம், சீல் இவையெல்லாம் இருக்கும். அந்த வெளிச்சம் இருந்தால் இன்னொருவன் மேல் அது பட்டு விடுவதை அவன் பார்த்து விடுவான் என்பதற்காக சிறை அதிகாரிகள் அது பிளாக்கில் வெளிச்சம் கூட இருக்காது, வெரண்டாவில் கூட வெளிச்சம் இருக்காது, முழுமையாக இருட்டறை இருக்கும். அந்த இருட்டறையிலே ஏறத்தாழ 120 பேரை கொண்டு போய் அதில் 14 அறைகள் இருக்கின்றன, செல். அது சட்டப்படி ஒரு செல்லில் 3 பேர் தான் அடைக்க வேண்டும். 3 பேருக்குத்தான் நாங்கள் சுகாதார வசதியுடன் கூடிய காற்று வசதி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செல்லிலும் 8 பேர் அடைத்தார்கள். 8 பேர் படுப்பதற்கு சரியாக இருக்காது, ஒருவர் மேல் ஒருவர் தான் படுக்க முடியும். 8 அடிக்கு 10 அடி தான் அது. அங்கே அடைத்த பொழுது ஒவ்வொருவருடைய கையிலும் உடலிலும் பட்டதெல்லாம் ஏதோ விறுவிறுவிறு என்று படும். அதை தொட்டு பார்த்தால் இருட்டிலே ஒன்றும் தெரியாது. அங்கங்கே பஞ்சு கிடக்கும். அந்த பஞ்சு குஷ்டரோகிகளுக்கு கொடுத்த பஞ்சு. அதை அவன் வருகின்ற சீல் ரத்தத்தை எல்லாம் அதிலே தொட்டு தொட்டு அங்கேயே போட்டு விடுவான். இன்னும் மோசம் என்னவென்றால், இப்பொழுதெல்லாம் சிறைச்சாலையில் எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு போனீர்களோ தெரியாது. சிறைச்சாலையில் இப்பொழுதெல்லாம் கழிவறை வசதியுடன் பாத் அட்டாச் செல் தான் இருக்குது, ரொம்ப மாடர்னாக ஆயிட்டுது. அன்றைக்கெல்லாம் 1976ஆம் ஆண்டிலெல்லாம் சிறைச்சாலையில் ஒரே ஒரு கழிவறை வெளியில் தான் இருக்கும். காலையில் 5 மணிக்கு அவர்களை திறந்து விட்டால் ஒவ்வொருவராக அதற்கு போட்டியே நடக்கும், யார் முதலில் கழிவறைக்கு ஓடுவது என்பது. இரவிலே சிறுநீர் கழிப்பதற்காக ஒரு மண் சட்டி கொடுத்து விடுவார்கள். அந்த சட்டியில் தான் சிறுநீர் போக வேண்டும். அவசரமாக யாராவுக்கு மலம் கழிக்க வேண்டி வந்தால் அந்த சட்டியில் தான் கழிக்க வேண்டும். அதை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கிடையாது. இது காலை 5:30 மணி வரைக்கும் அதே சட்டியில் தான். 8 பேர் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கு 1ஆம் தேதி அன்றைக்கு போனால் குளிர்காலம், ஒரு சட்டியிலே அது அத்தனை பேரும் கழிக்கின்ற மூத்திரம் தாங்காது, சட்டியை விட்டு கீழே போகும். இது அதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளும். ஆனால் 2ஆம் தேதி அன்றைக்கு அவர்கள் சென்றாரெல்லாம் அது சுத்தம் செய்யப்படாமல் எங்கு பார்த்தாலும் சிறுநீர் தேங்கி கிடக்கிறது. சில இடங்களில் சில அறைகளில் மலம் கூட கிடந்தன. இதில் தான் இவர்கள் எல்லாம் கொண்டு போய் வீசப்பட்டார்கள். இதற்கு பிறகு அன்றைக்கு 2ஆம் தேதி காலையில் அவர்கள் சிறை செல்லை திறந்து விடவே இல்லை. அவர்களுக்கு உணவெல்லாம் நாய்க்கு, இந்த பைத்தியகார நாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் போடுவாங்களே, அதே போல் அந்த இதில் கதவு கடியில் கொடுத்து அதிலேயே சாப்பிட சொன்னாங்க.
சிறுநீர் கழிப்பதும் மலங்கழிப்பதும் சட்டியிலே கழித்து வெளியில் வைத்து விட வேண்டும். ஆடு அழிவதை எடுத்துட்டு போவான். அன்றைக்கு இரவு பார்க் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. சிறையில் சரியாக மாலை 5:30 மணிக்கு பூட்டி விடுவார்கள். 6 மணிக்கல்ல, சூரிய உதயத்துக்கு முன்பு பூட்டி விடுவார்கள். சூரிய உதயத்திற்கு முன்பு திறந்து விடுவார்கள். இதுதான் சிறைச்சாலை. 5:30 மணிக்கு பூட்டி விடுவார்கள். அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு தான் திறப்பார்கள். 12 மணி நேரம் அந்த லாக்கப்புக்குள்ள தான் இருக்கணும். அமைதியான சூழ்நிலை. 6 மணிக்கு மேலே 7 மணி 8 மணினாக்க சிறைச்சாலையில் நிசப்தமாக இருக்கும், சத்தமே கேட்காது. அருகில் இருக்கிற பார்க் ஸ்டேஷனில் ஒரு வருஷ காலம் நாங்கள் இருந்தது. நான் வச்சு பார்க் ஸ்டேஷனில் பேசுறது போகிறா ஜெயிலில் இருக்கிறவங்களை கேட்கும். அங்கே பல நேரங்களில் வந்து அந்த பார்க் ஸ்டேஷனில் இருந்தால் கஞ்சா, பீடி இது போன்ற திருட்டு வியாபாரமெல்லாம் பார்க் ஸ்டேஷன்லேருந்து தூக்கி வீசுவாங்க, இங்கேருந்து காசு வீசுவாங்க. அது வேறு விவகாரம், அது மற்ற கைதிகளுக்கு. இரவு 11 மணிக்கு 9ஆம் நம்பர் பிளாக்கினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. முதலில் இழுத்து கொண்டு போனது நம்முடைய ஆற்காடு வீராசாமி. அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிட்டிபாபு, அவர் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக கூட இருந்தவர். சிட்டிபாபு, சீதாபதி, இப்படி 5 பேர் இழுத்து கொண்டு போனார்கள். இழுத்து கொண்டு போய் சிறைக்கு அத்தனை பேரும் பார்க்கின்ற இடத்தில் வைத்து கொண்டு ஏறத்தாழ 30 பேர் இந்த 5 பேரையும் அடித்தார்கள். அடித்தார்கள் என்று சொல்ல மாட்டேன். அன்றைக்கு அடிபட்ட அறையில் தான் வீராசாமிக்கு, ஆற்காடு வீராசாமிக்கு இன்றைக்கும் ஒரு காது கேட்காது. அடித்த அடியில் இந்த காதில், வலது பக்க காது, நான் அடித்து பாருங்கள், லேசாக கைப்பட்டல குயின்னு சத்தம் வரும். அந்த இரைச்சல் ஏறத்தால் அவருடைய காதிலே 3 மாத காலம் இருந்தது. 3 மாத காலத்திற்கும் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பவில்லை, டாக்டர்களிடம் காட்டவில்லை. அன்றைக்கு அவருக்கு காது செவிடானது, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. சிட்டிபாபு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்றைக்கும் உறுப்பினர் தான் அவர். அவரை இழுத்து போட்டு 5 கைதிகள் அவருடைய வயிற்றிலே குதிக்கிறார்கள். இதைவிட மோசம் முரசொலி அடியார், முரசொலி இதழினுடைய துணையாசிரியராக இருந்தவர். ஒரு வருடத்திற்கு முன்பு அவருக்கு வயிற்றில் ஏற்பட்ட உபாதை காரணமாக ஒரு ஆபரேஷன் நடந்து தையல் போடப்பட்டுள்ளது. அவரை அடித்த அடியில் தையல் 2ஆக பிளந்து குடல் வெளியே வந்து விடுகிறது. உயிர் பிழைத்தது பெரிய காரியம். உடனே அவருடைய வயிற்றை கட்டி சிறையினுடைய மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். உங்களுடைய குளத்தூர் பகுதியினுடைய எம்எல்ஏ ஸ்டாலின், அன்றைக்கு சிறுவர், இழுத்து கொண்டு போய் அடித்ததோடு மட்டுமல்ல, அவரை ஒரு 10 அடி தூரத்திலிருந்து லாரியில் ஏதாவது போட்டதுக்கு மண்ணை வீசுவாங்கல்ல, அதுபோல் அங்கிருந்து தூக்கி வீசினாங்க. காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு, அதிலே அடிபடாமல் தப்பித்தவர் மாறன் அவர்கள் அன்றைக்கு கைது செய்யப்படவில்லை. அன்றைக்கு அவர் டெல்லியிலே இருந்து தலைமறைவாக போவதற்காக அவர் பெங்களூருக்கு சென்றார். பெங்களூரிலே அவரை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அன்றைக்கு கைது செய்து அவர்களை கொண்டு வந்தார்கள். திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி, எங்களுக்கு அரசியலுக்கு என்ன காரணம் தெரியவில்லை, எங்களை 12 பேர் தூக்கி கொண்டு போய் சிறையில் போட்டார்கள். வீரமணி ஸ்டாலினை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தாங்க முடியாமல், அடிபடுவதை தாங்க முடியாமல் அவரை தடுப்பதற்காக போகிறார். லத்தி, அந்த போலீஸ்காரன் வச்சிருப்பாங்க பாரு லத்தி, அதில் வச்சுட்டு அப்படி இவருடைய மூக்கு மேலே அடிக்கிறான்.
மூக்குக்கு கண்ணுக்கு கீழே பட்டது இந்த இடத்துல. இன்றைக்கும் வீரமணிக்கு அந்த உபாதை இருந்து கொண்டிருக்கிறது. 38 ஆண்டுகள் கழித்தும் கையை இந்த இடத்தில் வைத்து அழுத்தினால் அவருக்கு இன்றைக்கும் வலிக்கும். விடுதலையினுடைய மேனேஜர் சம்பந்தம் அவரை தூக்கி அப்படியே ஓங்கி அடிக்கிறார்கள். கீழே துணி துவைப்பது போல் அவருடைய முதுகெலும்பு ஒன்று மேல் ஒன்றுதான் இருப்பது. முதுகெலும்பு அது விலகிவிட்டது. 2 எலும்பு உள்ளே தள்ளி போய்விட்டது. அதனால் அவருக்கு வாழ்நாள் முழுதும் இறக்கின்ற வரைக்கும் 2 காலிலும் இரத்த ஓட்டம் பாதிக்கு மேல் குறைந்து விட்டது. அவர் வேகமாக நடக்க முடியாமல் 2 ஆப்ரேஷன் நடந்தும் நான் 2 நாள் கழித்து 31ஆம் தேதி அன்னைக்கு சென்னைக்கு வருகின்ற பொழுது தினத்தந்தியிலே ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா என்று பார்க்கிறேன். சுவரொட்டியிலே வால் போஸ்டில் தொங்குகிறது. வெங்காயம் விலை கிலோ 25 பைசா. இதுதான் செய்தி. முரசொலி தலைப்பு செய்தி, விளக்கெண்ணெய் உடம்புக்கு நல்லது. எமர்ஜென்சியிலே விடுதலை பத்திரிகையில் எல்லாம் எழுதியதற்கு பிறகு அதை உடனே தணிக்கைக்கு செல்ல வேண்டும். தணிக்கை அதிகாரி என்று ஒருவர் அதிகாரிகளை இங்கு நியமித்து விட்டார்கள். பத்திரிகை உங்கள் இஷ்டம் போல் நடத்திவிட முடியாது. பத்திரிகை அவர்களிடத்தில் சென்று அதெல்லாம் அடித்து விடுவார்கள். தந்தை பெரியார் ஆரம்பித்த அந்த விடுதலை பத்திரிகையிலே என்றைக்குமே ஆரம்ப காலத்தில் 1944 திராவிட நாடு திராவிடர்க்கே என்று இருந்தது. அதற்கு பிறகு ஐயா அவர்கள் 62 அதை மாற்றி தமிழ்நாடு தமிழருக்கே என்று போட்டு அதுதான் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இல்லை. எமர்ஜென்சியிலே தூக்கி எறியப்பட்டு விட்டது. தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லுவதற்கு கூட உரிமை கிடையாது. அந்த உரிமைகளெல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டது. வடநாட்டில் என்ன நடந்தது தெரியுமா? ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய காங்கிரஸ் தூக்கி எறியப்பட்டது? 5 அம்ச திட்டம். அந்த 5 அம்ச திட்டத்திலே ஒரு அம்சம் குடும்ப கட்டுப்பாடு. தமிழ்நாட்டிலே அது நடைபெறவில்லை. தென்னகத்திலே 4 மாநிலங்களும், ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இல்லை. வடநாடு முழுக்க பெண்கள் எல்லாம் கட்டாயமாக கருத்தடை செய்யப்பட்டார்கள். வீட்டிலே இருந்து வந்து தூக்கி கொண்டு போனார்கள் பெண்களை எல்லாம். திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் அவர்களுக்கு திருமணம் ஆயிற்றா இல்லையா என்பது சோதிப்பது மிகவும் கேவலமான முறையிலே சோதனை செய்தார்கள். பெரும்பாலான பெண்கள் கற்பழிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்களுக்கு கர்ப்பத்தடை சிகிச்சை நடைபெற்றது. வடநாட்டில் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் பெண்கள். இன்றைக்கு எதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஜனநாயகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அம்மையார் தூக்கி எறியப்பட்டார். அதற்கு நடந்த பொது தேர்தலில் 77 இங்கே தென்னகத்திலே இருக்கின்ற 4 மாநிலங்கள் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. அதற்கு பிறகு ஜனதா கட்சின்னு ஆரம்பித்தாங்க. இந்திரா காந்தியை மீண்டும் கொண்டு வர வச்சதுக்கு இவங்க தான் காரணம், வேறு யாரும் இல்லை. அந்த அம்மையார் ஒரே ஒரு நிகழ்ச்சி, இன்னும் 1 நிகழ்ச்சியை சொல்லிவிடுகிறேன், மறந்துவிடக்கூடாது. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் தோழர்கள் யாராவது தெரிந்தால் அது தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அந்த அம்மையார் முடிந்து விட்டது. தேர்தல் தோற்று போய்விட்டார். தேர்தல் அறிவித்தார்கள் 77 ஜனவரி மாதத்தில். 1 வருட கால சிறைக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஜனவரி மாதம் 1977ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு விடுதலை செய்து வெளியே வந்தோம். தேர்தல் நடைபெற்றது. முழுக்க வடநாட்டில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளும் காங்கிரஸ் இழந்தது.
ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய முயற்சியால் அன்றைக்கு மாற்று அரசு அமைந்தது. அதற்கு பிறகு ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து அந்த அம்மையார் மீண்டும் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வடநாட்டிலே எங்கேயும் செல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் தென்னாட்டிற்கு வருகிறார்கள். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு வருகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் திராவிட கழகத்தினுடைய நிகழ்ச்சி திருப்பூரிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அம்மையார் மணியம்மாள் அவர்களுடைய தலைமையிலே அந்த நிகழ்ச்சியில் தான் அம்மையார் அவர்கள் அறிவித்தார்கள், இந்திரா காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவித்தது மணியம்மையார். உடனே அதைத் தொடர்ந்து கலைஞர் அவர்களும் அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்டும். அன்றைக்கு அவர்களுடைய திட்டம் சென்னைக்கு வந்து காஞ்சிபுரத்திலே போய் சங்கராச்சாரியாரை பார்த்து ஆட்சி பெற்று அதற்கு பிறகு சென்னையில் இருந்து அவர்கள் திருச்சிக்கும் மதுரைக்கும் போவதாக அவர்கள் திட்டம். 3 இடங்களிலும் கருப்பு கொடி காட்டுவதாக நாம் அறிவித்து சென்னையிலே அவர்கள் வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவதற்காக திராவிட கழகத்துக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அருகிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் ஹவுசிங் போர்டு சைதாப்பேட்டையிலும் அவர்களை இடம் ஒதுக்கியிருந்தார்கள். அன்றைக்கு சென்னை நகரம் ஒரு போர்க்களம் போல் அந்த மரமலை அடிகள் பாலம் முழுக்க ஒரு போர்க்களம் போல் நடைபெற்றது இருந்தது. அவர்கள் செல்கின்ற ரயில் போகின்ற இடங்களெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு மதுரையிலே அவர் மீது கல்லெறியப்பட்டு அன்றைக்கு நெடுமாறன் அவர்கள் தான் இந்த கட்சியிலே இருந்தார். அவர் மட்டும் இல்லாவிட்டால் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சமாதி ஆக்கப்பட்டிருப்பார். அந்த உணர்ச்சியோடு இருந்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இன்றைக்கு இல்லையே என்பதுதான் நமக்கெல்லாம் இன்றைக்கு வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இவ்வளவு தூரம் ஜனநாயகம் பேசுகின்றவர்கள் கடந்த வரலாற்றை, அதுவும் குறிப்பாக நம்முடைய தோழர்கள் இளைஞர்கள், அந்த காங்கிரஸ் கட்சி இன்னொன்றை சொல்லிவிடுகிறேன். காங்கிரஸ் கட்சி அவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். காங்கிரஸ் இயக்கம் மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே ஒரு பெரும் விடுதலை போராட்டத்தை நடத்தி ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி. பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தியாகி மானியம் எல்லாம் 5 ஏக்கர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கும் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நம்மளவர்களும் கூட பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக காங்கிரஸ் கட்சி தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. காங்கிரஸ் கட்சி போராடாவிட்டால் சுதந்திரம் கிடைத்திருக்காது. இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1942ஆம் ஆண்டு 39 தொடங்கி நடந்த அந்த 2ஆம் உலகப் போரில் 3 உலகத் தலைவர்கள் ஸ்டாலின், ரூஸ்வெல்ட், சர்ச்சில் 3 பேரும் அட்லாண்டிக் கடலிலே கப்பலிலே கூடி அந்த போரிலே எப்படி ஒன்று சேர்ந்து நாம் போர் நடத்துவோம், ஹிட்லருக்கு எதிராக போர் நடத்துவோம், அதற்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் என்று அவர்கள் பேசுகின்ற பொழுது ரூஸ்வெல்ட் போட்ட அந்த அட்லாண்டிக் ஒப்பந்தத்தில் போடப்பட்டது இன்றைக்கும் இருக்கிறது. நெட்டில் எடுத்து பாருங்க. 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கு நாம் இந்த போரை சந்திப்பது என்று சொன்னால், ஜெர்மானியை எதிர்த்து, முசோலினி எதிர்த்து, ஹிட்லரை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், காலனிகளுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா உள்பட காலனிகளுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் ஒன்று சேர்வேன் என்று சொல்லுகிறார்கள்.
அந்த ஒப்பந்தத்தில் பிரிட்டிஷ் அரசு கையெழுத்து போட்டதற்கு பிறகுதான் அந்த 3 பேரும் சேர்ந்து ஜெர்மானியரும் இத்தாலியும் எதிர்த்து போராடுகிறார்கள். ப்ரீ கண்டிஷன் என்ன? காங்கிரஸ்காரன் போராடி வரல. அட்லாண்டிக் ஒப்பந்தத்தில் 1942 போட்டப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவது என்று பிரிட்டிஷ்காரன் கையெழுத்து போட்டதற்கு பிறகுதான் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு சுதந்திரம் கொடுத்தான். நீ ஒன்றும் போராடி வாங்கல, உனக்காக ஒன்று விட்டுட்டு போகல. அதை முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்று சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.